வணக்கம். இது உங்கள் கேலக்ஸி அகாடமி சேலம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 2 மெட்டீரியல் பார்த்துருப்போம். யூனிட் 8, 9க்கு ஒரு மெட்டீரியல், யூனிட் 10க்கு ஒரு மெட்டீரியல் பார்த்துருப்போம். இப்போ வந்து சேம் அதே போல் யூனிட் 3 and 4க்கு ஒரு மெட்டீரியல் சாயில் சயின்ஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரிவைஸ்ட் எடிஷன் தான், அப் டு 2024. இப்போ கடைசியாக கேட்ட ஏஓஏஹோட கொஷின்ஸோட வரலையும் எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாயில் சயின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 19 கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா சாயில் ஃபார்மேஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக, சாயில் சர்வே அண்ட் மேப்பிங் தனியாக, மினரல் நியூட்ரிஷன் தனியாக, எல்லாமே பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் அதே போல் தான் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து போல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால பல்க் டென்சிட்டி, பார்ட்டிகல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் சாயில்ஸ்க்கு எவ்வளோ, சாண்டி சாயில்ஸ்க்கு எவ்வளோ, க்ளே சாயில்ஸ்க்கு எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மெமரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதால. அண்ட் மினரல் நியூட்ரிஷன் கூட எடுத்துக்குவாங்க. ஸோ மினரல்ஸு அதனோட சாயில் கலருக்கு வந்து எந்த மினரல் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும், ஸோ அதையும் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ கடைசியாக வந்து க்ரீன் கலருக்கு எந்த மினரல் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்றத கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் அண்ட் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டாபிக் முடிஞ்ச பிறகும் அதனோட எக்ஸாம் பிட்ஸ்னு ஒரு 3 பேஜ் இல்லை 4 பேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம் பிட்ஸ் என்னென்ன கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன அடுத்து கேட்பாங்க அப்படின்றத வந்து எக்ஸாம் பிட், அதாவது ஒரு ஒன்லைனர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸோ இல்லை கேட்க சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கோ அப்படின்றத வந்து இந்த மாதிரி தனியாக எக்ஸாம் பிட்ஸ்னு ஒரு டாபிக் முடிஞ்ச பிறகும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மினரல் அண்ட் நியூட்ரிஷன், அதனோட எக்ஸாம் பிட்ஸ், அதாவது என்னென்ன மினரலால் என்னென்ன டிஃபிஷியன்சி வருது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை தனியாக பாக்ஸ் போட்டு போல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிக்மெண்ட் லெக் ஹீமோக்ளோபின் ஆக்ட் ஆஸ் அ ஆக்சிஜன் கேரியர், இது கடைசியாக நடந்த ஏஓ கொஷினில் கேட்ட கொஷின். ஸோ அதே போல் தான் இங்கே பாருங்கள், இதுவும் கடைசியாக கேட்ட ஏஓ கொஷின் 2023. இது கடைசியாக ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் கேட்டது. அதாவது நமக்கு என்னதெல்லாம் இம்பார்ட்டனோ அது எல்லாமே தனியாக பாக்ஸ் போட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ எல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு நியூட்ரிஷன் பற்றி இருக்கும். ஸோ அதனோட எக்ஸாம் பிட்ஸ் வந்து ஒரு 4-5 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 190 பேஜஸ் இருக்கும் மொத்த சிலபஸ். அதாவது யூனிட் 3, யூனிட் 4 நம்ம இந்த சிலபஸை வந்து மொத்தமாக கவர் பண்ணி தான் இந்த 190 பேஜஸ் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ரீசெண்டாக டிஎன்பிசி அவங்களோட ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் ஃபார் 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஏஓ அண்ட் ஏஓவோட நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம கேலக்ஸி அகாடமியில் இப்போ ஃபார் போத் ஏஓ அண்ட் ஏஓக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனோட கிளாஸஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா May 18th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெட்டீரியல்ஸும் ஃபுல்லாக அப்டேட் ஆகி ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ.